ஸோ இது எக்ஸ்டெண்டட் வீடியோ. அந்த ரீலில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்டெண்டட் வீடியோ தான். அந்த நாய்க்கு பற்றி நான் இப்போ இங்கே ஸ்டூடியோஸ் சொல்ல போகிறேன். ஸோ நான் என்னாச்சு, நான் ஸ்கூட்டியில் என் எஃபி கூட போனேன் ஒரு இடத்துல ஏடிஎம்க்கு. அங்கே ஜேசிபி வேலை ஒரு வழி பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே டஸ்ட்பின் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறவங்க முன்னாடி டஸ்ட்பின் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கச்சரா எல்லாம் இடத்துல இருந்தாங்க, குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேசிபி ஓட்டுறவன் நான் சரி இந்த பக்கம் வழி இருக்குன்ட்டு நான் இந்த பக்கம் போயிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு அந்த சைடு இருந்தேன். என்னை அந்த வழியில் என்னை பார்த்து வந்தானோ இல்லை தெரில. அவனும் பின்னாடி எடுத்து அந்த பக்கம் போயிருக்கான். ஜேசிபியில் முன்னாடி அந்த இது இருக்கும்ல, பெரிய மட் புஷ் பண்ண வருது, அது இருந்திருக்கு போல். அவனுக்கு அது கீழே நாய், ஏன்னா அங்கே டஸ்ட்பின் இருந்திருக்கு, அந்த நாய் அந்த கச்சரா சாப்பிட வந்துருக்குது போல இருக்கு. அண்ட் டக்குன்னு அவன் அது மேலே ஏற்றிட்டான். அவனுக்கு அங்கே அதுலேருந்து தெரியலன்னு சொல்கிறான். இப்போ நான் ஆப்போசிட் சைடில் அந்த பக்கம் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த சத்தம் கேட்டதே வந்தேன். கீழே பார்த்தா நாய் இருக்குது. நானும் கத்திட்டு வந்தேன். லைக் அந்த ஒரு ஹைப்பர் ஆகிடும்ல, அதுவும் ஒரு உயிர் தானே. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் அந்த பக்கம் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களும் எம்ப்ளாயிஸும் நார்மல் பீப்புளும் எல்லாம் கேதர் ஆகிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பர்சன் போயிட்டு அந்த நாயை எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனும் எல்லாம் திட்டிருந்தாங்க, உனக்கு கண்ணு தெரியல இது தெரிலன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவன் பையனும் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவனும் ஒன்றும் ரிப்ளை பண்ணல. சொன்னால் இங்கே தெரியலன்னா. இப்போ அந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தவங்க தான் தெரியும் அது தெரியுதா தெரியல. நீ யாருமே வேணுக்கொன்னு ஒரு உயிரை எடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ எனக்கு எப்படின்னா, இப்போ அவனை சில பேர் சொன்னாங்க அவன் வீடியோ எடு, அவன் இதுக்கப்புறம் வேலையை பார்க்கக்கூடாதுன்ட்டு. இன்னொன்று இங்கே நாய் கொஞ்சம் ஸ்பாட் இது ரெண்டு உங்களுக்கு தெரியும், ஜேசிபி டாய் எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மேலே போச்சுன்னா என்ன கத்தம் அப்படி ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நாய்க்கு லாஸ்ட் ரிச்சுவல்னு பார்க்குறதா, இல்லாமல் அவனை வேலை விட்டு நிறுத்திட்டா, இல்லை அவன் மேலே ஏதாவது பண்ணோம், இல்லை அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ணோன்னா நாளைக்கு அவன் ஃபேமிலி யார் பாப்பா? அவனுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அதுக்கு நம்ம அவனையும் பனிஷ் பண்ண முடியாது, அவனையும் ஒன்றும் சொல்ல முடியாமல். அண்ட் ஏதாவது அவன் பசங்க அவங்க யாராக இருந்தாலும், யார் பேசிக் ஹியூமன் யாராக இருந்தாலும் அவங்க ஃபேமிலி முன்னாடி, இல்லை ஸ்பெஷலி ஒய்ஃப் பசங்க இவங்க முன்னாடி யாருமே யார் இருந்தாலும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, இன்சல்ட் ஆகக்கூடாது. அது ரொம்ப பேட் ஃபீலிங் தெரியுமா? ஏன்னா அந்த மனுஷன் உழைக்கிறதே அவங்களுக்காக தான், ஓகேவா? அண்ட் நம்ம அவங்க முன்னாடி இவனை போய் இது பண்ணோன்னா நாளைக்கு நம்மளே ஒரு சமூகமாக அவனுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருப்போம். அப்புறம் சொன்னேன் அவங்க ஏதாவது இது பண்ணுங்க. அங்கே அந்த டஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்களே, அந்த குப்பை பொறுக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்க பின்னாடி சொன்னாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு. உயிரோட மதிப்பு அவ்வளோதான். உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் அவங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறான். அது லிட்ரலி அந்த மனுஷனை பார்த்தா அது தெரிஞ்சு பண்ணான்னு தெரில. பட் என்னன்னு சொல்கிறது அங்கே. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே கொஞ்சம் ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டாங்க எல்லாருமே. எனக்கே அது கீழே நாய் இருக்கா, அவனை ஸ்டாப் பண்ணதான் என்னோட இன்டென்ஷன். அவன் ஏற்றுறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜேசிபி மேபி உங்களை யாராவது ஜேசிபி ஓட்டியிருந்தீங்கன்னா, ஆரல்ஸ் அதில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் எப்படி கிளியராக தெரியுதா இல்லை ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஓட்டுறீங்களான்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு வாட்டி என்னமோ லிஃப்ட் கேட்டப்போ உட்காந்துருக்கேன். பட் அவ்வளோ கவனிப்பில்லை, அது ரொம்ப முன்னாடி. பேட் ஃபீலிங்காக இருந்துச்சு. யோசிச்சேன், சரி ஒரு வாட்டி ஷேர் பண்ணிக்குவோம். உங்களில் லைக் நீங்களும் கவனமாக இருங்க. மேபி இது எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப் ஆகுமா இதாகுமா தெரியாது. பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜேசிபி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை ஜேசிபி இல்லை ஹெவி வெஹிக்கல், எந்த ஹெவி வெஹிக்கல் ஓட்டுறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, சின்ன சின்ன உயிரினம் லைக் ஈவன் இந்த பூனை, நாய், பறவை, இந்த மாதிரி நிறைய இங்கே ரீசெண்ட் ஒரு 6 months ஒரு 1 year முன்னாடி நிறைய பேர்ட்ஸ் தானாக செத்து, லைக் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 பேர்டு, அதுவும் புறா செத்து கிடக்கிறத பார்த்தேன். தெரில அது மேபி அந்த எதுன்னு தெரில. ஆனால் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் 1-2 புறா அங்கே இங்கே இறந்துருக்கும். மேபி பொல்யூஷன்னாலையா இல்லை இந்த டெலிஃபோன் கனெக்ஷன்னாலையான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம இந்த உயிர் வச்சுன்னு இந்த உலகத்தில் வாழ்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க உயிர் வச்சுன்னு வாழ்கிறாங்க. நம்மளுக்கும் ஒரு மோட்டிவ் இல்லை. நம்மளாம் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகே இந்த ஃபேமிலிக்காக இப்படி ஓடணும்,
ஒரு மனுஷனாக பிறந்துட்டு இது மாதிரி பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த உலகம் சொந்தம் தான். அவங்களும் அதுக்காக தான் அவங்க வாழ்க்கை அவங்க வாழறதுக்கு வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அண்ட் ஹார்ம் பண்ணாதீங்க. ஹார்ம் பண்ணிவிட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியல, எனக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி வந்து ஷேர் பண்ணலாம், ஒரு மாதிரி கொஞ்சம் பாரம் கம்மியாகும்னு நினச்சேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹோப் யூ ஹேவ் கிரேட் டே. சரி பாய், ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஹேவ் குட் டே கைஸ், டேக் கேர். நீங்கள் பத்திரமா இருங்க அண்ட் உங்கள் சுற்றுச்சூழலையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.